பிரீத்தி இப்பதான் 1 லட்ச ரூபா கொடுத்து மொபைல் வாங்கிட்டு வந்திருக்கேன். அட லூசு அண்ணா, என்ன நீ 1 lakh கொடுத்து மொபைல் வாங்கிட்டு வந்திருக்க? ஆமா, இப்ப அதானே கெத்து. கெத்தா? சரி ஓகே, இது 6 மாசம் கழிச்சு இந்த மொபைல் எவ்வளவுக்கு போகும்? 6 மாசம் கழிச்சுனா 50,000 தான் போகும். 1 லட்ச ரூபாய் கொடுத்து 6 மாசம் கழிச்சு வெறும் 50,000 ரூபாய்க்கு தான் போகும். ஆமா, பட் நான் ஒரு ஆப்ஷன் சொல்றேன். என்னது? சரியா, என் கூட வாங்க. வெறும் 1 லட்ச ரூபாய் உங்க கையில இருக்கு அப்படின்னா நீ என்ன பண்ணலாம், ஒரு வீடே வாங்கலாம். வீடு 1 லட்ச ரூபாய்க்கா? கண்டிப்பா. எங்க இருக்கு? ஆமாங்க, இந்த பியூட்டிஃபுல்லான வீடு ஜஸ்ட் 1 lakh மட்டும் உங்க கையில முன்பணமா இருந்தா போதும், இந்த வீட்டை வந்துட்டு நீங்க சொந்தமாக்கிக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னா 100% உங்களுக்கு லோன் அமௌண்ட் பண்ணி தர போறாங்க. வெறும் 1 லட்ச ரூபாய். அதுவும் எதுக்கு அப்படின்னா அந்த பேங்க் லோன் ப்ராசஸிங்காக மட்டுமே தான். ஸோ இந்த பேங்க் லோன் ப்ராசஸிங், இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருச்சு, அந்த ப்ராசஸ் ஆகிற டைம் வரைக்கும் நீங்க ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வாடகையும் வந்துட்டு இவங்களே பே பண்ணிடுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா? ரியல் எஸ்டேட் துறையில இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்ததே கிடையாது. ஸோ இந்த வீட்டுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ்ல ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா சிசிடிவி இல்லைனா யூபிஎஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வீடு மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 10 வீடு உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கு. இது வந்து 2 BHK. ஸோ உடனடியாக இந்த வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கால் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்க.